அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த புதன்கிழமை இந்த நாடெங்கும் போகி பண்டிகையாக எல்லாத்தையும் எரிச்சு கொளுத்தி ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக ஜனங்கள் எல்லாரும் அந்த சடங்கு செய்யறோம். உண்மையிலேயே அது எல்லாத்தையும் எரிச்சுட்டா ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய மனுஷனா ஆசீர்வாதமா இருந்துட முடியுமா? நிச்சயமா முடியாது. எப்படி ஒரு புதிய மனிதனாக மாற வேண்டும் என்று சொல்லி வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 908வது தேவனுடைய வார்த்தையில் பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் chapter 5 verses 17. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், if a man in Christ, புது சிருஷ்டியா இருக்கிறான், he is a new creature. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, all things passed away, எல்லாம் புதிதாயின, everything become a new. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் மட்டும்தான் ஒரு புதிய ஒரு சிருஷ்டி, ஒரு புதிய ஒரு மேன்மை, ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு புதிய ஒரு எல்லா காரியத்திலும் ஒரு புதிய காரியத்தை செய்ய முடியுமா? கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையிலேயே ஒரு தேசத்திலேயே நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம், எபேசு பட்டணத்தில் நடந்த உண்மையான ஒரு சாட்சி. எபேசு பட்டணத்துல தேசாந்திரிகராய் சில மந்திரவாதிகள் தெரிஞ்சிருந்தாங்க. சும்மா இயேசு கிறிஸ்துவோட பேரை வச்சுக்கின்னு பேய் பிசாசெல்லாம் ஓட்டி கொண்டு வந்தாங்க. ஸ்கேவா எனும் பிரதான ஆசாரியரும் அவனை சேர்ந்த 7 குமாரர்களும் ஒரு பேய் பிசாசு பிடிச்சவனுடைய வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பேய பிசாசு விரட்ட பார்த்தாங்க. பாருங்க, பிசாசுக்கு தான் எல்லாமே தெரியுமே. அந்த பிசாசு சொல்றான், இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனாகிய பவுலையும் எனக்கு யாருன்னு தெரியும், வானத்தையும் பூமியையும் உன்னையும் என்னையும் எல்லாத்தையும் படைச்ச ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாருன்னு தெரியும், நீ யார் அவருடைய பெயரை சொல்லி என்னை விரட்டுகிறாய் என்று சொல்லி வேஷம் போட்டு கொண்டு வந்த அந்த ஜனங்களை அடித்து குற்றுயிராக்கி குலவுயிராக்கி சட்டையை கிழித்து அவர்களை நிர்வாணமாக்கி வீட்டை விட்டு வெளியே துரத்தியது. அந்த எபேசு பட்டணத்தில் இருந்த யூத ஜனங்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இந்த உண்மை. அப்ப எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து மேல பயபக்தி உண்டாகி விசுவாசம் வளர்ந்தது, தேவனுடைய நாமமும் மகிமைப்பட்டது. இதுல என்ன இன்னொரு ஒரு சிறப்புன்னு சொன்னா, மாயவித்தை செய்கிற மாயவித்தைக்காரர்களா இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் நிறைய புஸ்தகங்களை வச்சிருப்பாங்க. இந்த புஸ்தகங்கள் எல்லாத்தையும் நடு ரோட்ல போட்டு வீதியில எரிஞ்சு, ஏறக்குறைய அந்த புஸ்தகங்களுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா 50,000 வெள்ளிக்காசம். 20 வெள்ளிக்காசுக்காக யோசேப்பு என்ற பரிசுத்தவான எகிப்துல வித்தாங்க அவங்களுடைய சகோதரர்கள். 30 வெள்ளிக்காசுக்காக நம்மை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தார். ஆனால் இங்கே 50,000 வெள்ளிக்காசுகள் உள்ள மதிப்புள்ள புஸ்தகங்கள் புது சிருஷ்டியாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்காக மாயவித்தை செய்தவர்களும் மந்திரவாதிகளும் தூக்கி எறிந்து இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் மாற்றம். உன் மனதிலே இருக்கக்கூடிய எல்லா தீங்கான காரியங்களையும், இந்த உலகத்தில் நீ கண் கண்டதெல்லாம் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு உன் மனதில் இயேசு கிறிஸ்துவை உண்மை உள்ள தெய்வமாக இரட்சகராக தெரிந்து கொண்டால், இந்த பூமியிலும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், பரலோகத்திலும் நீ கர்த்தரிடத்தில் வாழ்வாய். அதுதான் ஒரு புதிய ஒரு மாற்றம், அதுதான் ஒரு புதிய ஒரு சிருஷ்டி, அதுதான் ஒரு புதிய எதிர்காலம் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். புது சிருஷ்டியாய் நாம் மாற்றப்படுவோம். நம் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், நாம் செய்த எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் மன்னிச்சுட்டு ஒரு புது மனுஷனா நம்மளை மாற்ற முடியும். இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை புதிய சிருஷ்டியாக மாற்ற அழைக்கிறார். அனைவரும் வாருங்கள், ரட்சிப்பை பெற்றுக் கொள்வோம். அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா சதீஷ்குமார்.